സാറിന്റെ ഇതുവരെ മലയാളത്തിലെ മൊത്ത പടമും കണ്ടിട്ടുണ്ട്. എൻ്റെ ഫേവറേറ്റ് മൂവി ഡ്രൈവിംഗ് ലൈസൻസ്. അങ്ങനെ ഒരു പടം ഒരു തമിഴിൽ എടുക്കണമെന്ന് ഒരു ആഗ്രഹമുണ്ട്. സാറിന് എന്തെങ്കിലും ഒരു ഐഡിയ ഉണ്ടോ? നമുക്ക് പേഴ്സണലി സംസാരിച്ച പോരെ? 100% സാറ് അടിപൊളിയായിട്ട് ചെയ്യണം. താങ്ക് യു വെരി മച്ച് സാർ. தமிழில் ஒரு சூப்பராக அடிமையாയിട്ട് கருத்துண்டு. என்னோட வாழ்த்துன்னு தான் சொல்லணும். நல்லா வரணும். கண்டிப்பாக யூ ஆர் மை ஹார்ட். தேங்க்யூ சார். இந்த படத்தில் எனக்காக கதையை கூட நான் அப்புறம் கேட்டுக்கிறேன், நான் அனுப்பிச்சி விடுவேன், பார்த்துக்கிறேன்னு சொன்னது என் மேலே இந்த மதிப்பு மரியாதை ரொம்ப மதிக்கத்தக்க இடத்துல இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். எஸ் சார். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இந்த கதை கேட்டிருப்பீங்க ஓரளவு. கதை நல்லா வந்திருக்கு. கதையும் கேரக்டர்ஸும் நல்லா வந்திருக்கு. சூப்பராக இது மேடம் பண்ணிடும். அது எப்படி சார் படத்துல ரொம்ப ஒரு வேற விதமா வில்லனா இருந்தாலும் சரி, காமெடியா இருந்தாலும் சரி, வேற மாதிரி பண்றீங்க. ஸ்டேஜ்ல ரொம்ப கம்மியா பேசுறீங்களே, வார்த்தையே வரமாட்டேங்குது. வார்த்தையே வரவே இல்லை. எல்லாருக்கும் வணக்கம். ஐஸ்வர்யா மேம் கூட ஒர்க் பண்ணதில் பெரிய சந்தோஷம். தேங்க்யூ மேம். அந்த ஒரு ஜெய் லேபல் சீரியஸ் நான் பார்த்தேன். டைரக்டர் ஹாய் சார், நல்ல சூப்பராக இருந்துச்சு. உங்கள் கூட ஒர்க் பண்ணதில் பெரிய சந்தோஷம். கண்ணன் ரவி சார் என்னோட ஃப்ரெண்டு தான். ஒரு 2-3 இயர்ஸ் ஆயிடுச்சு. உண்மையான மனுஷன் தான். அவரோட ஹாஸ்பிட்டாலிட்டி எல்லாமே அவர் பார்க்கணுன்னா அவரை வீட்டில் போயிடுச்சு. சேச்சி ஹாய் அக்கா. தீபக் அவரோட ஃபேமிலி எல்லாமே எனக்கு தெரியும். அவர் சிம்மத்தினை எல்லாம் வளர்த்துறது. டைகர் எல்லாம் வீட்டிலே இருக்கு. பெரிய டைகர் வீட்டிலே இருக்கு. ஓகே சார், ரொம்ப சந்தோஷம். சார் கூட ஒர்க் பண்ணதுல பெரிய சந்தோஷம். ரொம்ப நன்றி சார். இத்தனை தூரம் வந்துட்டு எனக்கு வேண்டிட்டு ഹിസ്റ്റോറിയിൽ അഭിനയിച്ചതൊക്കെ സാറിൻ്റെ ഒരു റോള് അടിപൊളിയായിട്ട് കാണും. ഇത്രയും ഇട്ട് സാർ കൊടുത്തിട്ടുണ്ട്. ബട്ട് ഇറ്റ് വിൽ ബി തമിഴിലും മലയാളത്തിലും അടിപൊളിയായിട്ട് ഒരു കാണും. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார். நன்றி. எல்லாருக்கும் நன்றி வந்ததுக்கு. ஆல் ப்ரெஸ், இட்ஸ் ரொம்ப நல்ல தொடக்கம். தேங்க்யூ ஆல் ஃபிலிம் ஃபேமிலி ஃபார் பீயிங் ஹியர். மை அம்மா, அனிருத், பாலாண்ணா, தேங்க்யூ. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கண்ணன் சார், தேங்க்யூ ஃபார் ட்ரஸ்டிங் இன் மீ அண்ட் மை டீம். Thank you, Jay, Suraj sir. Thank you to be on board. I wish all of you give me your blessings and hoping and praying to move forward successfully. Thank you. இங்கே வந்திருக்க பெரியவர் அனைவருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. பிஸி ஷெட்யூலே வந்திருக்கீங்க. அண்ட் டைரக்டர் ஐஸ்வர்யா ராஜன் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்ன ட்ரஸ்ட் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் எனக்கு கொடுத்ததுக்கு. கனண்டா பேங்க்ல வந்து நான் 2 இயர்ஸ் முன்னாடி மீட் பண்ணேன். அப்பவே அவர் என்கிட்ட கேட்டார் ஏதாச்சும் ஒரு படம் நம்ம சேர்ந்து பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் நான் வந்து சார் நம்மளுக்கு நம்ம இப்போ இருக்கிற நிலைமைக்கு நம்ம பிஸ்னஸுக்கு அவர் கூப்பிட்டு எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்ட்டு நான் அதை பெருசாக எடுத்துக்கல. அப்புறம் ஒரு 1 மந்த்துக்கு நான் மீட் பண்ணோம். அப்போ நான் சொன்னேன், இல்லை சார் நான் ஒரு பெரிய லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் அவர் வந்து அந்த பெரிய லெவலே நீ என் மூலியமா தான் வரணும் அப்படின்ட்டு எனக்கு என்ன ட்ரஸ்ட் பண்ணி எனக்கு இந்த ப்ராஜெக்டை கொடுத்துருக்காரு. ஸோ கண்டிப்பாக என்னோட ஃபுல் ஹார்ட் ஒர்க், என்னோட எல்லாம் பெஸ்ட்டுமே இந்த படத்துக்கு நான் கொடுப்பேன். ஸோ இந்த படம் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகணும்ட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் அங்கிள். தேங்க்யூ. எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கை, உங்கள் எண்ணத்தை பார்க்கும்போது வாழ்க்கை இன்னும் சின்னதாக தான் தெரியுது எனக்கு. உங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு குட் ஹார்ட் நான் கண்ணால் பார்த்துருக்கேன். இது இன்னும் கண்டினியூ ஆகணும். ஸோ சினிமாவில் ஒரு இன்னும் பெரிய லெவலில் நீங்கள் போகணுன்ட்டு என்னோட மிகப்பெரிய ஆசை அங்கிள். நான் நிறைய பேருக்கு நீங்கள் இந்த சான்சஸ்லாம் கொடுக்கணும்ட்டு நான் விஷ் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் அங்கிள். தேங்க்யூ சார். ரொம்ப வெயிட்டாக கொடுத்துருக்கீங்க. ஒரு நல்ல தொடக்கம் தமிழ் வெற்றிக்கு சமம் என்று சொல்லுவார்கள். அது மாதிரி ஒரு மிகச்சிறந்த தொடக்கமா இருக்குது இந்த டெக்ஸ்லா படம். இங்கே ஒரு படம் தயாரிக்கிறதுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னு தெரியும். ஆனால் ஒரே நேரத்தில் நம்முடைய மதிப்பிற்குரிய
அன்பிற்கும் பாசத்திற்கும் ஒரு கண்ணன் ரவி அவர்கள் 16 படங்களை தயாரித்துக் கொண்டிருக்கிறார் என்றால் திரைப்படத்துறையின் மீது அவருக்கு இருக்கிற பேரன்பையும் பெரும் காதலையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். அதில் அண்மையிலே எடுத்து தலைவர் தம்பி தலைமையிலே அது மிகப்பெரிய வெற்றியை தொட்டிருக்குது. அதற்கு அடுத்து இந்த படத்தை தொடங்கி இருக்கிறார்கள். அதிலே நடிக்கிற என்னுடைய தம்பி ஜெய் சுராஜ் அவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். இந்த படத்தை இயக்குகிற என்னுடைய ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களுக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஏன்னா ஒரு வெற்றி என்பது பல பேருடைய வாழ்க்கையின் ஒரு பெரிய கொண்டாட்டமா இருக்குது. எப்படி பார்த்தாலும் வெற்றிக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது, கடுமையான உழைப்பு. அப்படி கடுமையாக உழைக்கக்கூடிய கலைஞர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறாங்க. இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும். இந்த தொடக்க விழாவிற்கு வருகிறது உள்ளன்போடு வாழ்த்து வந்திருக்கிற என் அன்பிற்குரிய உறவுகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். வணக்கம், நன்றி. வாழ்த்து என் தங்கை ஐஸ்வர்யாவுக்கு, இரண்டாவதாக வாய்ப்பளித்த திரு கண்ணன் ரவி அவர்களுக்கும். அவர் மேலும் மேலும் 16 படங்களில் அதற்கும் மேலாக படம் பண்ணலாம். ஆர்பி சார் சொன்ன மாதிரி நல்ல படம் எடுத்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். அதனால இண்டஸ்ட்ரி நல்லா தான் இருக்கு. அவர் நல்லா தான் வருவார். எல்லாருக்கும் தயாரிப்பாளர் தவண சார் சொல்லுவார், ஒரு படம் எடுத்தா தம்பி நீ அடிக்கடி கொஞ்சம் படம் பண்ண, ஒரு படம் எடுத்தா ஒரு 10 வீட்டில் அடுப்பெரியும், 2 படம் எடுத்தீங்கன்னா 20 அந்த மாதிரி இருக்கும். ஆனால் 16 படம் எடுத்து எத்தனை பேரோட குடும்பங்கள் வீட்டில் வந்து பசியாற்றன்றது ரொம்ப பெரிய விஷயம். அதுக்காக என்னோட மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். என்டையர் டீம், ஐஸ்வர்யாவோட என்டையர் டீமுக்கும், ஜெய், எல்லாருக்கும், மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா, எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அதிகமாக இருக்கிற இடத்துல வார்த்தைகள் ரொம்ப கம்மியாயிடும். அந்த இடத்துல அன்பு அதிகமாக சொல்றதுக்கு வார்த்தைகளோ இல்லை. ஆனால் இது ஜெயிக்கும் போது ஒரு சந்தோஷம் ஒன்று கிடைக்கும். அந்த சந்தோஷம் இன்னும் நிறைய பேரை சந்தோஷப்பட வைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு படங்களும் ஒவ்வொரு ப்ராஜெக்டும் உங்களுக்கு பெருசாக ஜெயிக்கணும். அண்ட் இந்த படம் மேம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாகும். சார், ஜெய் சார் எனக்கு ரொம்ப பிடிச்ச என்னோட ஆர்டிஸ்ட், என்னோட ஸ்டார். நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணதுலேருந்து அவர் ஒரு படம் தான் நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணேன். அண்ட் அவர் கூட ஒரு படம் பண்ணியிருக்கேன். அந்த ஜேர்னி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப எவர் லாஸ்டிங்கான ஒரு ஜேர்னி. இன்னும் இந்த மாதிரி ஜேர்னி தொடருன்ற நம்பிக்கை இருக்கு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். சூரஜ் சார் உங்களோட மிகப்பெரிய ஃபேன் நான். ஸோ அகைன் இந்த படத்தில் உங்களை நான் பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஐ எம் வெரி happy to be here in this great occasion. Thank you so much. கிங், நான் வந்து கிங் தான் சொல்லுவேன். வந்துட்டு கிங் அதாவது சமுத்திரன் சொன்ன மாதிரி தான். ஆக்சுவலாக வந்துட்டு சமுத்திரனை பற்றி நான் சொன்னேன். ஏன்னா வந்துட்டு சமுத்திரன் லேஸ்டில் வந்துட்டு எல்லாம் ஒரு அப்ராட் படம் வந்துட்டு இந்த சில ஹோட்டலுக்கெல்லாம் கூடுவாங்க, கெஸ்ட்டாக கூடுவாங்க. அதெல்லாம் போக மாட்டாங்க. வரலாம் திடீர்னு பார்த்தா எனக்கு வந்து நான் அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டாக இருக்கேன் மீட்டிங்கில். திடீர்னு பார்த்தா சமுத்திரம் வர்றாரு. அது எப்படி வந்தாருன்னா வந்துட்டு சசிகுமார் சார் வந்து அவரை பற்றி சொல்லியிருக்காரு. இப்போ அப்பேற்பட்ட யாரும் வந்து பார்க்கறதுக்காக வந்தாரு. அதுவே வந்துட்டு பெருசு. அப்போதான் யாரும் மறந்துட்டாங்க. இப்பேற்பட்ட மனுஷன் வந்து சான்ஸ் இல்லை வந்துட்டு. கிரேட் கிங். ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ நிறைய படம் வந்துட்டு ஹெல்த்தியாக இருக்கு, நிறைய படம் பண்றீங்க. என்னோட பேனர்ல 3 படம் பண்ற ஒரே ஹீரோ இவர் தான், அடுத்தடுத்து வரப்போறவர். தேங்க்யூ மணிகன். ஐஸ்வர்யா மேம் வாழ்த்துக்கள். ஆக்சுவலாக வந்து பேன் இண்டியா மேம் சார், பேன் இண்டியா மேம் வாழ்த்துக்கள். பயங்கரமா டான்ஸ் ஆடுங்க. ரொம்ப பேசினேன். ஆல்வேஸ் ஸோ மச். ஆக்சுவலாக இவர் வந்துட்டு நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. ஒரு சமூக சேவை பயங்கரமா பண்ணுறது நிறைய பேருக்கு அது தெரியல. கிங் ஆல்வேஸ் கிங்.
நன்றி ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களே. என்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நான் சொன்ன ஒரு வார்த்தை, அது கடைசி வரைக்கும் இந்த படம் முடிகிற வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க பெர்மிஷனோட அவங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துடலாமா? இந்த படம் 3/4 முடியும் போது அடுத்த படத்துக்கு நான் உங்களை கமிட் பண்றேன் ஒரு ப்ரொடியூசரை வச்சு. ஓகே, தேங்க்யூ. இங்க வந்திருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியும். திரு ஜெய்சார் அவர்களும் திரு சிராஜ் அவர்களும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். இது கண்ணன் சார் வந்து அவரை பத்தி நிறைய பேர் பேசிட்டாங்க, நானும் பேசணும்னு நினைக்கிறேன். ஆனா பட் நாட் இன் த ஸ்டேஜ். அதனால நல்ல மனதை கொண்ட ஒரு நல்ல தயாரிப்பாளர், அவர் மனசு மாதிரி நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த படத்துல திரு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் ஜெயிக்கணுன்ற ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான். இவர் என்னை கூட்டு இந்த படத்துக்காக பேசும்போது வேற எதுவுமே நான் பேசல, நினைக்கிறேன். எதுவுமே பேசல, சைலண்டா விட்டேன்னா அவருக்கும் எனக்கும் இருக்கிற நட்பு வந்து சிவா எனக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு விஷயம் நன்றி சொல்லணும். இந்த விஷயம் சம்பள விஷயம் பேசும்போது ஒரு 3 பேருக்கு நான் மிகப்பெரிய நன்றி சொல்லணும். சுராஜ் சார் ரொம்ப நன்றி சார். ஒரே வார்த்தை தான் சொன்னாரு, கண்ணன் சார் என்ன சொல்றாரோ அதுதான் முடிவுன்னாரு. அதே மாதிரி ஆனந்தராஜ் சாரும், சார் நான் உங்கள்கிட்ட பேசவே மாட்டேன், நீங்க அனுப்பிச்சி விடுங்க, போயிட்டே இருக்கிறேன். ஜெய் சொல்லவே வேண்டாம் அங்கிள், நீங்க பேசவே கூடாது, நீங்க போட்டு போய் பாருங்க. 3 பேர்த்துக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா உண்மையிலே தமிழ் சினிமா வந்து ரொம்ப வேற லெவலில் போகும். அது எல்லாத்துட்டும் பண்ண முடியாது, ஒரு சில பேர் தப்பாகவும் யூஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் இந்த சப்போர்ட் உங்களுக்கு வேற மாதிரி ரிட்டர்ன் நான் எதையும் பாக்கி வைக்க மாட்டேன். கண்டிப்பாக படம் ஜெயிக்கும் போது அது இதை தாண்டி ஒரு வேற லெவலில் இருக்கும் நிச்சயமா. நன்றி சார். தேங்க்யூ ஐஸ்வர்யா அண்ட் ஜெய் அண்ட் சிராஜ் சார் எல்லாருக்கும். இந்த படத்தில் பணியாற்றுகிற அனைவருக்கும் என்னுடைய மனமாத நன்றி. விழாவுக்கு வந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய மனமாத நன்றியும் வாழ்த்துக்களும். Thank you, sir. Thank you so much.